ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள். இந்திய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்ற மகத்தான கருத்தை உலகிற்கே உணர்த்தி குழந்தைகளுக்கு அன்பும் அறிவும் பகர்ந்து நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை குழந்தைகள் வடிவில் கண்டவர். அன்னாரது பிறந்த நாளான நவம்பர் 14 ஒவ்வொரு ஆண்டும் பாரதம் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கின்றது. இவ்வருட குழந்தைகள் தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது கரமனை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ்துறை மாணவர்களான வெண்ணிலா குழுவினர் வழங்கும் குழந்தைகள் தின சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் ரம்யா, கோபிகா, மோஹித், ராஜேஸ்வரி, சக்தீஸ்வரி, ஜெசீரா, வென்சிகா மற்றும் சிவபுத்திரன். வணக்கம். கரமனை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வெண்ணிலா குழு சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் சிறப்பான நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் குழந்தைகளின் கனவுகள், திறமைகள், சிந்தனைகள், கவிதைகள், புதிர்கள் எல்லாவற்றையும் இணைத்து உங்களுக்காக சிறப்பாக தயாரித்திருக்கிறோம். இந்நாள் நம் நாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள் ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் கல்வியுடன் வளமான வாழ்க்கை பெற வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. அவரது கனவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கோபிகா. நவம்பர் 14 உலகம் முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் ஜவஹர்லால் நேரு. அவரின் பிறந்த நாளை தான் நாம் எல்லோரும் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் அளிக்கப்படும். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது வைத்திருந்த அலாதி அன்பும் இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்காலம் என்ற அவரின் கருத்துக்களை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, நடனம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். நாடு முழுவதும் குழந்தைகள் கல்வி, மருத்துவம் மற்றும் உரிமைகளை கிடைக்கும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் நவம்பர் 20 குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்தியாவில் மட்டும் ஏன் நவம்பர் 14 கொண்டாடப்படுகிறது என்று யோசித்ததுண்டா? அதற்கு காரணம் நம்முடைய நேரு மாமாதான். ஆம், 1947 ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் முதல் பிரதமராக பதவி வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. 1889 ஆண்டு நவம்பர் மாதம் 14 அலகாபாத் நகரில் பிறந்தவர் நேரு. இவர் குழந்தைகள் மீது அலாதி பிரியமும் கொண்டவர். இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் நம்பினார். இன்றைய குழந்தைகள்தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று கூறிய நேருவின் மீது குழந்தைகளும் அதீத அன்பை காட்டினர். குழந்தைகள் அவரை பாசமாக நேரு மாமா என்றே அழைத்தனர்.
குழந்தைகள் வேறு எதன் மூலமும் அல்ல, அன்பின் மூலம் வசப்படுத்த முடியும் என நம்பியதுடன் அதனை செய்தும் காட்டியவர் நேரு. குழந்தைகள் மீது இவ்வளவு அன்பையும் அக்கறையையும் வைத்திருந்த ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தையே நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். நேரு மாமா கூறியது போன்று எதிர்கால இந்தியாவின் தூண்களே இன்றைய குழந்தைகள்தான். குழந்தைகளாகிய மாணவர்களின் நலம் காப்பதில் இந்தியா முன்னேறிய நாடு என்ற பெருமை பெற இந்நாளில் உறுதிமொழி ஏற்போம். நிகழ்ச்சியில் தொடருவது உலகின் 2 பெரிய முன்னோடிகளை பற்றிய சிறப்பு உரையாடல். மகாத்மா காந்தி மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்த உரையாடல் அவர்கள் வாழ்க்கை, போராட்டம், கனவுகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திர போரில் அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்த பாதையை வெளிப்படுத்துகிறது. காந்தி மற்றும் நேரு இவரின் எண்ணங்கள், வாழ்க்கை முறைகள் மற்றும் கொள்கை எவ்வாறு இந்தியாவை மாற்றின என்பதையும் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு வழிகாட்டி ஆனார்கள் என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும். இந்த உரையாடலை நமக்கு தர வருகிறார் ராஜேஸ்வரி மற்றும் கோபிகா. ஜவஹர், இன்று உன் பிறந்த நாள் என்று கேட்டேன். குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆம் பாபு, குழந்தைகளின் சிரிப்பு கேட்டாலே எனது இதயம் மலர்கிறது. அவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம். நம் கனவின் இந்தியா அவர்களின் கைகளில்தான். நேரு, நான் எப்போதும் சொல்வது, ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் மக்கள். நீ அதனை குழந்தைகளில் கண்டாய் அல்லவா? ஆம் பாபு, குழந்தைகள்தான் புனிதமான இதயங்கள். அவர்களுக்கு அன்பு, கல்வி, ஒழுக்கம் கொடுத்தால் நம் நாடு ஒளிரும். நேரு ஐயா, எங்களை எப்போதும் மலர்கள் என்று அழைப்பீர்கள் என்பதை கேள்விப்பட்டுள்ளோம். ஆம் மகளே, நீங்கள் எல்லோரும் மலர்களைப் போல நறுமணம் பரப்புகிறீர்கள். நாம் குழந்தைகளோடு பேசும்போது எனது சோர்வு மறைந்துவிடும். அதனால்தான் மக்கள் உன்னை சாச்சா நேரு என்று அழைக்கிறார்கள். ஐயா, நாங்கள் நல்ல குடிமகனாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களுடன் அன்பாக இருங்கள். அதுவே நாட்டிற்கு உண்மையான சேவை. நேரு, உன் எண்ணங்கள் மகத்தானவை. நீ குழந்தைகளுக்குள் நம்பிக்கையும் ஒளியையும் விதைத்தாய். நீயும் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதே ஒளிதான் பாபு. அன்பு, சுதந்திரம், சேவை, இதுவே நம் நாட்டின் 3 தூண்கள். நாங்கள் வாக்களிக்கிறோம். ஐயா, நாங்கள் நல்ல குடிமக்களாக இருப்போம், உழைப்போம், நம் இந்தியாவை உயர்த்துவோம். ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக கதை உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார் ரம்யா. சிறிய கனவு பெரிய வெற்றி. ஒரு சிறிய கிராமம், பச்சை வயல்களால் சூழப்பட்ட, மாலை நேரங்களில் மந்த காற்றில் நெல் தாழைகள் ஆடும் அழகிய இடம். அங்கேயே கார்த்திக் என்ற பையன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகுந்த செல்வந்தர்கள் அல்ல. அவனது தந்தை ஒரு சைக்கிள் மெக்கானிக். தினமும் காலை முதல் மாலை வரை வேலை செய்து குடும்பத்தை காப்பார். அவனது தாய் வீட்டில் சிறிய வேலைகளை செய்து வாழ்வை நடத்துவாள். ஆனால் கார்த்திக் எப்போதும் முகத்தில் புன்னகையோடு இருப்பான். அவனுக்கு ஓர் கனவு. நான் பெரிய விஞ்ஞானியாகி மின்சாரமில்லாத கிராமங்களுக்கு ஒளி தர வேண்டும் என்ற எண்ணம். இரவில் மின்விளக்கு அடிக்கடி அணைந்துவிடும். அவனது தாய் விளக்கு குச்சிகளை ஏற்றி வைத்து, படிச்சுக்கோப்பா, நீயாவது உயர்ந்து வாழணும் என்று சொல்வாள்.
அந்த வார்த்தை கார்த்திக்கின் மனதில் ஒரு வித்தியாசமான உற்சாகத்தை தந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ராமநாதன் சார் குழந்தைகள் தின விழாவை பற்றி அறிவித்தார். இந்த நாள் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள். அவர் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். நாமும் அவரைப் போலவே குழந்தைகளுக்காகவே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப் போகிறோம் என்று சொன்னார். அந்த நாள் பள்ளி உற்சாகத்தில் இருந்தது. மாணவர்கள் எல்லாம் விழாவுக்காக கதைகள், கவிதைகள், உரைகள், நடனங்கள் தயாரித்து கொண்டிருந்தனர். கார்த்திக் மற்றும் தனது மனதில் ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தான். அவனது ஆசிரியர் கேட்டார், கார்த்திக், நீ விழாவில் என்ன செய்ய போகிறாய்? அவன் மெதுவாக சொன்னான், சார், நான் ஒரு சிறிய மின்சார மாதிரி இயந்திரம் செய்ய போகிறேன். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பெறுவது எப்படி என்பதை எல்லோருக்கும் காட்டப்போகிறேன். அவருடைய முயற்சியை ஆசிரியர் பாராட்டினார். அதுதான் நம் நாட்டின் எதிர்நோக்கம் வழி. பிள்ளையே, முயற்சி செய் என்று கூறினார். விழா நாள் வந்தது. பள்ளி முழுவதும் வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் பலர் பாடல்கள் பாடினர். சிலர் உரையாடல்கள் நடத்தினர். கார்த்திக் தன் சிறிய மாடல் இயந்திரத்தை கொண்டு மேடையில் வந்தான். நான் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் ஒரு சிறிய மாதிரி செய்துள்ளேன். இதை நம் கிராமங்களில் பயன்படுத்தலாம் என்றான். அவன் விளக்கினான். இது விலை குறைவாகும், மின்சாரம் சேமிக்கவும் உதவும். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அவனை பாராட்டினார். அந்த நாளே அவனது வாழ்க்கையில் ஒரு சிறப்பு திருப்பு முனையாக அமைந்தது. அவன் தனது கனவை உண்மையாக்க உறுதியெடுத்தான். நான் பெரியவனாகி உண்மையில் இதை உருவாக்கி என் கிராமத்திற்கு ஒளி தருவேன் என்று மனதிலே உறுதியான சபதம் எடுத்தான். ஆண்டுகள் சென்றது. பள்ளியிலிருந்து கல்லூரியில், பின்னர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தான். பல சிரமங்கள் சந்தித்தான். பணம் இல்லாமை, இடமில்லாமை, சில நேரங்களில் உணவு கூட போதாமல் இருந்தது. ஆனால் அவனது முயற்சி ஒருபோதும் தளரவில்லை. அவனது தாயின் வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவனை முன்னே நடத்தி கொண்டிருந்தது. முயற்சிதானே மனிதனின் பெருமை. இறுதியில் அவன் ஒரு மின்சார பொறியாளராக வேலை சேர்ந்தான். அங்கே அவன் புதிய சூரிய மின் சாதனத்தை உருவாக்கி ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். பல முயற்சிகளுக்கு பிறகு அவன் ஒரு சிறிய சாதனையை உருவாக்கினான். அது சூரிய ஒளியை சேமித்து இரவில் பயன்படுத்த உதவியது. அது கிராமங்களுக்கு பெரிய வரமாக அமைந்தது. மின்சாரமில்லாத வீடுகள் ஒளியால் நிரம்பின. மக்கள் கார்த்திக்கின் சாதனையைக் கண்டு பெருமையடைந்தனர். அந்த ஆண்டு மீண்டும் குழந்தைகள் தினம் வந்தது. அவனது பழைய பள்ளி விழாவே நடந்தது. இப்போது சிறப்பு விருந்தினராக கார்த்திக் வந்திருந்தான். விஞ்ஞானி டாக்டர் கார்த்திக் என்ற பெயருடன் அவன் மேடையில் நின்று, நான் ஒரு நாள் உங்களைப் போலவே இங்கே அமர்ந்திருந்தேன். ஆனால் கனவை கைவிடவில்லை. முயற்சி செய்வதால் எதுவும் சாத்தியமல்ல என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு குழந்தையிலும் ஒளி இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அவனது உரையை கேட்ட சிறுவர்கள் எல்லோரும் கைத்தட்டினர். அவர்களின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய கனவு மலர்ந்தது. அன்று பள்ளி மைதானம் முழுவதும் ஒளியால் பிரகாசித்தது. அது மின்விளக்கின் ஒளி அல்ல, கனவுகளின் ஒளி. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வித்தியாசமான திறவை கொண்டவர்கள். அவர்கள் நம்பி ஊக்கப்படுத்தினார். அவர்கள் நாட்டின் ஒளியாக திகழ்வார்கள். அடுத்த நிகழ்ச்சி குழந்தைகள் தின கவிதை. நம்முடன் பகிர வருகிறார் ராஜேஸ்வரி. இன்றைய குழந்தைகளே நாளைய தூண்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்றால் தெய்வத்தின் சாணத்தில் நிற்பவர்கள் நாம். கவலையில்லா பருவ வாழ்க்கை, அது குழந்தை பருவ வாழ்க்கை. குழந்தைகள் என்பது சிறு விதையில் உருவாகும் பயிர் போல. அதன் மனதில் நாம் எதை விதிக்கிறோமோ அதையே பயிராக விளைவிக்கும். பிறந்தோம் குழந்தையாக, வளர்ந்தோம் குழந்தையாக, வளர்வோமே குழந்தை மனதோடு. எதிரியை கூட எதிரி என்று அறியாத வயது இந்த சிறு வயது. குழந்தை பருவம் போவது வயதாகுவது என்றால் அந்த வயது ஆகாமல் இருக்கலாமே. என்ன செய்தாலும் கொஞ்சல், ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் கொஞ்சல். அழகிய நினைவுகள் உருவாகும் காலம் இந்த காலம். முதல் நாள் பள்ளி, பல நாள் கனவு. ஏனென்றால் தொடரும் போதும் அழுவோம், முடியும் போதும் அழுவோம். தவறு செய்தாலும் தவறில்லை என்று விவரிக்கும் உன்னத காலம் நம் காலம்.
அதுவே இந்த குழந்தை காலம். ஆனாலோ தவறை திருத்திவிட அன்பின் கோப மிஞ்சலும் வரும் இன்ப காலம். குழந்தைய மனதில் விதைக்கும் சிந்தனை இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். இன்றைய இந்த சிறு குழந்தைகள்தான் எதிர்காலத்தின் பெரிய எதிர்பார்ப்பு. நேரம் பொன்னானது என்றால் இந்த குழந்தை பருவ நேரத்தை தவற விடாதீர்கள். போனால் திருப்பி வராது. மதிப்புள்ள செல்வம் பணம் என்றால் விலைமதிப்பே இல்லாத செல்வம் அது குழந்தைகள் எனும் செல்வம். குழந்தையாக இருக்கும்போதோ எண்ணங்கள் வளரச் சொல்லும், வளர்ந்த பின்னோ எண்ணங்கள் குழந்தையாக சொல்லும். நாம் அனைவரும் இருக்கும் இந்த நிலை போய்விட்டால் திரும்ப வரவே முடியாத நிலை. அதனால் இதில் இன்பப்படு, துன்பப்படாதே. அடுத்த நம் நிகழ்ச்சியில் மிகவும் சுவாரஸ்யமானதும் சிந்தனை திறமை வளர்த்து கொடுப்பதுமான புதிர் நிகழ்ச்சி. புதிர்கள் என்பது வெறும் கேள்வி பதில்கள் அல்ல, அவை நம்மை சிந்திக்க வைக்கும் சிறந்த விளையாட்டு. சிறு சிரிப்போடு சேர்ந்து சிறிய சிந்தனை, அதுவே புதிரின் அழகு. அதை நம்முடன் கூற வருகிறார்கள் நம் மாணவர்கள். கால்கள் இல்லாமல் ஓடுவேன், வாய் இல்லாமல் பேசுவேன், மனிதன் இல்லாமல் நினைவூட்டுவேன். நான் யார்? கடிகாரம். நான் ஒளி தருவேன், ஆனால் சுட்டு விடுவேன். என்னை நேராக பார்க்க முடியாது. நான் யார்? சூரியன். பூமியில் பிறந்து வானில் பறப்பேன், காற்றில் ஆடும் வண்ணங்களுடன் நான் வருவேன். நான் யார்? பட்டம். மூச்சில்லை, உயிரில்லை, ஆனால் குளிரும் வெப்பமும் தருவேன். நான் யார்? காற்று. என்னை படிப்பார்கள், என்னால் அறிவு பெறுவார்கள். ஆனால் நான் ஒரு முறை திறக்கப்பட்டால் அமைதியாகவே இருப்பேன். நான் யார்? புத்தகம். எப்போதும் வளர்ந்து கொண்டே இருப்பேன், ஆனால் கால்களில் நின்றதில்லை. நான் யார்? மரம். நான் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பேன், என்னை யாராலும் பிடிக்க முடியாது. நான் யார்? நேரம். நான் வரும்போது பாடல் தொடங்கும், நான் போனால் பக்கம் முடியும். நான் யார்? மணி. நான் மலையில் நடனமாடுவேன், வானில் வண்ணங்களை தீட்டுவேன். நான் யார்? வானவில். என்னை குழந்தைகள் தோளில் சுமப்பார்கள், ஆனால் நான் தான் அவர்களின் அறிவை சுமப்பேன். நான் யார்? பள்ளிப்பை. நான் பேச மாட்டேன், ஆனால் என் ஒலி வீட்டை நிரப்பும். என்னை திறந்தால் இசை வரும். நான் யார்? வானொலி. நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு கதை, ஜன்னலோர ஜாலங்கள். இன்று குழந்தைகள் தினம். பள்ளிக்கு விடுமுறை என்பதால் 9ஆம் வகுப்பு படிக்கும் நிலா காலை முதல் ஒரே உற்சாகத்தில் இருந்தாள். அவள் வீட்டில் அன்று பெரிய விருந்து பலகாரங்கள் என அமர்க்களம். நிலாவின் அறையில் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் ஒரு பெரிய அரச மரத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. ஜன்னல் திறந்தால் மரத்தின் இலைகளின் பச்சை நிறமும் கிளைகளில் அமர்ந்து சத்தம் போடும் பறவைகளின் கொண்டாட்டமும் கண்களுக்கும் காதுகளுக்கும் மகிழ்ச்சியளிக்கும். குழந்தைகள் தினமான இன்று மற்றவர்களைப் போல பூங்காவுக்கோ கொண்டாட்டங்களுக்கோ செல்லாமல் நிலா தன் ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டாள். அந்த ஜன்னல் தான் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை திறந்து வைத்து கொண்டு உலகத்தை பார்ப்பதில் அவளுக்கு இனி புரியா ஒரு இன்பம். ஜன்னலோர ஜாலங்கள் என்று அவள் அதற்கு பெயர் வைத்திருந்தாள். அவள் பார்த்த முதல் ஜாலம் ஒரு குட்டி அணில். அது அரச மரத்தின் உச்சியில் ஒரு கொம்பில் தன் குட்டி பற்களால் எதையோ கடித்து தின்று கொண்டிருந்தது. திடீரென அதன் வாயிலிருந்து அது பிடித்திருந்த கொட்டை நழுவி கீழே விழுந்தது. உடனே அது சத்தம் போட்டு யோசிக்காமல் சடசடவென மரத்தின் தண்டு வழியே கீழே இறங்கி தரையில் கிடந்த கொட்டையை கவ்வி மீண்டும் தன் இடத்துக்கு சென்றது. நிலா சிரித்துக்கொண்டே சபாஷ், விடாமுயற்சியின் ஜாலம் என்று முணுமுணுத்தாள். அடுத்தது ஒரு பெரிய மைனா பறவை வந்தது. அது மரத்தில் இருந்து மெல்லிய கிளையில் அமர்ந்து தனது அழகிய சிறகுகளை விரித்து ஒரு கணம் அமைதியாக நின்றது. திடீரென்று அது கீச்சு கீச் என்று உற்சாகமாக பாடி அடுத்த மரத்தை நோக்கி பறந்தது. சங்கீதத்தின் ஜாலம் என்றால் நிலா. சிறிது நேரம் கழித்து
மரத்தடியில் ஒரு சின்ன பையன் தென்பட்டான். அவருடைய அருகே துணிகளுடன் ஒரு மூதாட்டி அமர்ந்திருந்தார். அந்த பையன் ஓடி சென்று கீழே கிடந்த ஒரு காய்ந்த குச்சிலை எடுத்தான். தரையில் எடுத்து ஏதோ கிறுக்கினான். பிறகு உற்சாகமாக சிரித்து தன் பாட்டியிடம் காட்டினான். அந்த பாட்டியும் பேரனின் பப்பப்பையை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார். சந்தோஷத்தின் ஜாலம். அவனுக்கு ஓவியம் வரைய தெரியவிட்டாலும் அவன் சிரிப்பில் என்ன ஒரு அழகு என்று வியந்தாள் நிலா. அப்போது நிலாவின் அம்மா உள்ளே வந்தார்கள். நிலா, எல்லாரும் உனக்காக காத்திருக்காங்க, விருந்து ரெடி, நீ இன்னும் ஏன் இங்கேயே இருக்க என்று கேட்டார். நிலா சிரித்துக்கொண்டே அம்மா கையை பிடித்து கொண்டு ஜன்னலருகே அழைத்து வந்தாள். அவள் தனது அம்மாவிடம் சொன்னாள், அம்மா, நான் இங்குதான் குழந்தைகள் தினத்தை கொண்டாடினேன். என் ஜன்னலோர ஜாலங்கள் உலகத்தை காணும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தன என்று கூறினாள். அம்மா சிரித்துக்கொண்டே நிலா தலையை தடவினார். சரியாக சொன்னடா தங்கம், உலகம் ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி தான். அதை பார்த்து நீ கற்றுக்கிட்ட உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட. கருத்து: சந்தோஷம் என்பது பெரிய கொண்டாட்டங்களில் மட்டுமில்லை, நம்மை சுற்றியுள்ள சின்ன சின்ன விஷயங்களிலும் இயற்கையின் ஆச்சரியங்களிலும் தான் நிறைந்துள்ளது. வெண்ணிலா குழுவினரின் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது கரமனை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தமிழ்துறை மாணவர்கள் வழங்கிய குழந்தைகள் தின சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் ரம்யா, கோபிகா, மோஹித், ராஜேஸ்வரி, சக்தீஸ்வரி, ஜெசீரா, வென்ஷிகா மற்றும் சிவவிதுரன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. நிகழ்ச்சியில் தொடர்வது நற்சிந்தனை. ஒரு வீட்டில் ஒரு முதியோர் மட்டும் தனியாக இருந்தார். அந்த வீட்டில் தினமும் பத்திரிகை இடுபவர் ஒரு இளைஞர். ஒரு நாள் அந்த முதியவர் இந்த இளைஞரிடம் கூறினார், தம்பி, நீ வெறுமனே பத்திரிகை வீசி செல்லாமல் தினமும் என் கதவை தட்டி என்னை எழுப்பி பத்திரிகை போட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும் என்றார். இது அந்த இளைஞனுக்கு சற்று கோபத்தை உருவாக்கியது. அவசரமாக தனது காலை வேலைகளுக்கிடையில் இப்படி ஒரு சிக்கல் வந்துவிட்டதே என்று. எனினும் அவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தினமும் தனது வேலையைப் போல் அந்த முதியவர் வீட்டு கதவை தட்டி தான் பத்திரிகை போட்டுள்ளதாக கூறவும் முதியவரும் சரி என்று பதிலளிக்க இது ஒரு வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் வழக்கம் போல் அந்த இளைஞர் பத்திரிகையை போட்டுவிட்டு முதியவரிடம் பத்திரிகை போட்டிருப்பதாக கூறியும் வீட்டிற்குள் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. இளைஞன் மீண்டும் அழைத்தான், பதிலேதும் இல்லை. அவன் மீண்டும் இருமுறை அழைத்தான். வீட்டிற்குள் இருந்து ஒரு சிறிய முனங்கல் சத்தம் கேட்டது. சன்னல் வழியாக எட்டி பார்த்தான். முதியவர் எழும்ப முடியாமல் படுத்து படுக்கையாய் கிடக்கிறார். உடனே அந்த இளைஞன் அருகில் உள்ளவர்களை அழைத்து எப்படியோ கதவை திறந்து உள்ளே சென்று முதியவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து விட்டான். இப்போது அந்த இளைஞனின் முகத்தில் ஏதோ ஒரு புன்முறுவல் தோன்றியது. அந்த முதியவர் இதற்காக தன்னிடம் இவ்வாறு தினமும் அழைத்து அவரை எழுப்பிவிட வேண்டும் என்று கூறினார் என்பதன் பொருள் அவனுக்கு புரிந்தது. தனது வாழ்வில் ஒரு அர்த்தம் கிடைத்ததாக அவன் உணர்ந்து கொண்டான். நேர்களே, இந்த நமது மாறிவரும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடுதான் இந்த தனிமையான வாழ்க்கை என்பது. வீட்டிற்கு கோட்டை போல் மதிலை கட்டும் மனிதன்
ஏனோ தனது மனதிற்கும் அதே போல ஒரு கோட்டையை கட்டிவிட்டாள். அந்த கோட்டைக்குள் இருந்து தன்னை அல்லாமல் மற்ற யாரையும் அவன் உற்று பார்க்க கூட தயாராவதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே அழிந்து வருவது மனித நேயமும் கூட என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மனிதனுக்கு இணையும் மனிதனுக்கு துணையும் என்றும் மனிதர்கள் மட்டும்தான். காலங்கள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், ஆனால் மனிதநேயம் என்பது என்றும் மாயாமல் மறையாமல் நிலைத்திருக்க வேண்டிய ஒன்றாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு சுற்றும் இருப்பவர்களை பார்த்து அவர்களிடம் ஒரு புன்முறுவல் புரிவது என்பது நமது வாழ்வின் ஒரு தினசரியாக நாம் கொள்ள வேண்டும். நமது வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் இந்த நாள் இனிதாய் அமைய நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை. ஒலியில்